இரண்டாவது ஒரு விதையை குறித்து வேதத்தில் பார்க்கிற பொழுது நெகேமியாவின் புத்தகத்தை எடுத்து வாசிங்க. 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. கவனிங்க, இங்க ஆமென். அதாவது 70 வருட சிறையிருப்புக்கு பிறகு நடந்த சம்பவம். இங்கே நெகேமியா என்கிற ஒரு மனிதன் தேவனால் ஏவப்பட்டவனாய், இங்க வசனத்தில் சொல்றார் ஒரு வார்த்தை, என் தேவன் என் மனதில் வைத்ததை. இங்க ஒரு விதையை மனதில் போட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. எல்லா தேவ பிள்ளைகளும் கவனிக்கணும். நான் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்தது. இது ஒரு விதை. இந்த விதைக்கு பேர் என்ன தெரியுமா? தரிசனம் என்னும் விதை. எல்லாரும் சொல்லுங்க, தரிசனம் என்னும் விதை. இந்த தரிசனத்தை குறித்து கவனிக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு தரிசனத்தை விதையாக கர்த்தர் தரப்போகிறார். தரிசனம், ஆமென். இன்றைக்கு தரிசனம் இல்லாததுனால தான் வாழ்க்கை அநேக இடத்துல சீர்கட்டு போகிறது. தரிசனம் இல்லாத வாழ்க்கை. அநேகருக்கு தரிசனம் கிடையாது. தரிசனம் என்பது என்ன? உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பதை தேவன் நிர்ணயித்திருக்கிறார். அதை உனக்குள் கர்த்தர் வைப்பதற்கு பெயர்தான் தரிசனம் என்பது. ஆமென். பர்சனல் விஷன், எனக்கான தரிசனம். ஆமென். ஆனால் சில தரிசனங்கள் எப்படி தெரியுமா? அது அநேகருக்குள் விதைக்கப்பட வேண்டிய தரிசனம். கர்த்தர் அந்த தரிசனங்களையும் அந்த விதைகளையும் இன்றைக்கு தெய்வ சபைக்கு தருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நெகேமியா, ஆமென் ஆமென், அகாஸ்வேரு ராஜாவினுடைய அர்த்தசஸ்த ராஜாவினுடைய சூசான் அரமனையிலே ராஜாவுக்கு பக்கத்தில் நின்று பானபாத்திரக்காரனாய் பணிவிடை செய்கிற ஒரு வேலையை செய்கிறவனுக்கு இருதயத்துக்குள் மனதிற்குள் கர்த்தர் தரிசனத்தை வச்சார். அந்த தரிசனத்தை அவன் சுமந்து கொண்டு அவன் புறப்பட்டு வருகிறான். எருசலேமுக்கு வருகிறான். எருசலேமில் வருகிற பொழுது அந்த தரிசனம் அவனை அடங்கி இருக்க விடவில்லை. அந்த தரிசனம் அவனை செயல்பட செய்து கொண்டே இருந்தது. அவன் முயற்சி எடுக்கிறான், அவன் பிரயாசப்படுகிறான், அவன் கண் விழிக்கிறான், அவன் கண்ணீர் விடுகிறான், அவன் தியாகங்களை செய்கிறான், அவன் பிரயாசப்படுகிறான், உழைக்கிறான், அவன் நல்ல பிரயாணப்படுகிறான். பல நீண்ட தூர பிரயாணங்கள் நடக்கிறது, தியாகங்கள் நடக்கிறது, சாப்பிட முடியாத நிலைமை வருது, தன்னையே வருத்திக் கொள்ளுகிற நிலை வருது. சில நேரங்களில் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. சில நேரத்தில் மனிதர்களுடைய சதி திட்டங்கள் இருக்கிறது. சில நேரங்களில் ஆமென் பொய்யான தீர்க்கதரிசிகள் வந்து பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இவைகளின் மத்தியிலும் தரிசனத்தை பெற்றுக் கொண்டவன் அந்த தரிசனத்தை அவன் விதைக்க ஆரம்பிக்கிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க அந்த நெகேமியா 2வது அதிகாரத்தில் நீங்கள் 17 18 வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் எழுந்து
எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இங்கே நெகேமியா தனக்குள் தேவன் வைத்த தரிசனம் என்கிற விதையை அவன் பொது ஜனத்துக்கு எருசலேமில் விதைக்கிறான். எப்படி விதைக்கிறான்? ஆமென். எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் பார்க்கிறீர்களே. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் சிறுமையும் ஆமென் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று ஆமென் வார்த்தையினாலே தனக்குள் தேவன் வைத்த தரிசனத்தை விதைக்கிறான். இந்த விதை விதைக்கப்பட்ட பொழுது அத்தனை ஜனங்களும் சொல்லுகிறார்கள், நாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு தரிசனம் என்கிற ஒரு விதையை கர்த்தர் தருகிறார். தெய்வ ஜனமே, ஆமென், தரிசனம். ஆமென். நானும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை எங்கெல்லாம் கர்த்தர் விதைக்க சொல்லுகிறாரோ நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் தேவ மனிதர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்திய தேசத்தின் நிலை மட்டுமல்ல, இந்த கடைசி காலகட்டத்தில் முழு உலகத்தின் நிலைமையும் படுமோசமாக சென்று கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பங்கள் வளர்ந்ததாலும், கல்விகள் வளர்ந்ததாலும், ஆமென் திறமைகள் வளர்ந்ததாலும், அரசாங்கங்கள் மாறுகிறதினாலும், எந்த நாகரிகங்கள் வளர்ந்ததினாலும் மனுஷனுடைய பாவத்தை மாற்ற யாராலும் முடியாது. ஆமென். கல்வி மனுஷனுடைய பாவத்தை அகற்ற முடியாது. தொழில்நுட்பங்கள் மனிதனுடைய பாவத்தை அகற்ற முடியாது. அரசாங்கங்கள் மனிதனுடைய பாவத்தை அகற்ற முடியாது. காவல்துறைகள் மனிதனுடைய பாவத்துக்கு நோ சொல்ல முடியாது. எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும், எத்தனை கல்வி கற்றாலும், எத்தனை பட்டங்கள் பெற்றாலும், எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும், ஆமென், மனிதருக்குள் மறைந்திருந்து மனித சமூகத்தை அழிக்கிற ஒன்று பாவம் என்பது. அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டாகாத வரைக்கும் தேசத்தில் நன்மை என்பது இருக்க போகிறது இல்லை. அது வரணும்னா ஆண்டவர் எனக்கு தந்த தரிசனம் பூமியின் கடையாந்தரம் வரை செல். அவருடைய சுவிசேஷத்தை பரப்பணும், அவருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றணும். ஒழுக்கத்தை பேசுறதுனால மனுஷன் ஒழுக்கமாக மாட்டான். அவனை உந்தி தள்ளுகிறதினால் மனிதன் நல்லவனாக மாற மாட்டான். மனிதனுக்குள் ஒரு நன்மை உண்டாகணும், நல்லவனாக அவன் வெளிப்படணும்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அந்த தரிசனத்தை எடுத்துக்கொண்டு இரவும் பகலும் ஓய்வில்லாமல் கிடைக்கிற வாய்ப்புகளில் சுவிசேஷத்தை பரப்புகிற நான் அதை மட்டும் செய்யாமல் இந்த தரிசனத்துக்கு அநேகரை உட்படுத்துகிறேன். இதை விதைத்துக் கொண்டே இருக்கிறேன். விசுவாசிக்கிறேன், மீண்டும் பூமி முழுவதும் ஒரு சுவிசேஷ அலை எழும்பும். எழுப்புதல் வருமா வராதா இரண்டாவது, ஆனா சுவிசேஷ அலை வீச போகிறது. சுவிசேஷ அலை வீச போகிறது. ஆமென். சிறு பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களா இருக்கணும். தெருக்களில், நகரங்களில், மைதானங்களில், பட்டணங்களில், படிக்கிற இடங்களில் சுவிசேஷத்தின் சத்தம் என்றைக்கு மேலோங்குகிறதோ அன்றைக்குத்தான் மனிதனுக்கு மாற்றம் வரும். சுவிசேஷமே இல்லாம மனுஷனை மாற்ற ஒன்றும் முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அரசாங்கத்தை எதிர்பார்ப்பீங்கன்னா தோல்விதான் வரும். அதிகாரங்களை எதிர்பார்ப்பீங்கன்னா தோல்விதான் வரும். நல்ல ஆபீசர் வந்துட்டார், அதனால இனி மாறும்னு நினைச்சா தோல்விதான் வரும், மாறாது. நல்ல குடும்பத்தில் பிறந்ததுனால இவன் நல்லவனா தான் இருப்பான்னா இல்ல. அவனுக்குள்ள சுவிசேஷம் வரணும், அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் வரணும். சுவிசேஷத்தினால் அவனுக்குள்ள விசுவாசம் உண்டாகும் பொழுது அவனை பாமேன் பின்பற்றி ஆளுகை செய்கிற அவனுக்குள் இருக்கிற பாவம் என்கிற அந்த பாவ மனிதன் என்றைக்கு வெளியேறுகிறானோ அன்றைக்குத்தான் நன்மை உண்டாகும். ஆமென். இந்த வேலைக்கு இன்றைக்கு உங்களுக்கு விதையை தர்றார். தரிசனம் என்கிற விதையை கர்த்தர் அருளுகிறார். பாருங்க வசனம் என்ன சொல்லுது தரிசனத்தை குறித்து. எசேக்கியேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க.
7:13 எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஜீவனுள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவதில்லை. அதன் திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது. தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த ஆண்டவர் சொல்றாரு, தரிசனம்னு ஒண்ணு இருந்தா அது திரும்பாதுன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தரிசனம் நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறியே தீரும். ஆமென். இந்த எசேக்கியேல் 12வது அதிகாரம் 22வது வசனத்துல இருந்து வாசிக்கிறப்போ அங்க வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன். என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன். அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை 12:22 முதல் தானா எசேக்கியேல்? மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? தேசத்தில் எல்லாரும் என்ன சொல்றாங்களா? ஆமென். தரிசனம் அவமாகும், நாள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு தேசத்துல பழமொழி சொல்றாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆகையால் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தது என்று அவர்களோட சொல்லு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தின் ஜனமெல்லாம் சொல்லுது தரிசனம் அவமாகும், நாட்கள் நீடிக்கும்னு. ஆண்டவர் 23வது வசனத்துல சொல்றாரு, இல்லப்பா, நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இனி நீங்க பார்க்கிற பொழுது நீங்க 25வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக விட்டாரே நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறும் உங்கள் நாட்களில் சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். தரிசனம் என்கிற விதை நிறைவேற்றத்தை கொண்டு வருகிற விதை. அதைத்தான் இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் தருகிறார். காரங்களை உயர்த்தி வரலே ஹல்லேலூயா சொல்லுங்க. 27வது வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரரே, இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற. யாரு? புறஜாதி இல்ல, இஸ்ரவேல் சொல்றாங்க, இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் சொல்லும். தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? இதுக்கு நிறைய நாள் ஆகும், இவன் பார்க்கிறதெல்லாம் இப்போ வாய்ப்பில்லை, நடக்காது, நிறைய நாளை தாண்டி நடக்க போறது சொல்றான்ட்டு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? வாசிங்க. தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். 28வது வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறது உண்மைனா அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். சொன்னபடியே நிறைவேறும். என்றைக்கு நிறைவேற வேண்டுமோ அன்றைக்கு நிறைவேறும், தாமதம் இல்லாமல் நிறைவேறும். ஆமென். அப்படிப்பட்ட தரிசனத்தை இந்த திருச்சபையில் இருக்கிற அநேகருக்குள் கர்த்தர் பகிர்ந்தளிக்க விரும்புகிறார். ஆமென். வரும் தலைமுறைகள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் தரிசனம் என்கிற விதையை சுமந்து சென்று தரிசனத்தை விதைக்கிறவர்களாக இருக்க போகிறார்கள். நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? வெறுமையாய் ஆராதித்து இந்த வாழ்க்கையை முடிக்க அல்ல, உனக்குள்ள கர்த்தர் தரிசனத்தை வைக்கிறார். தரிசனம் என்பது என்ன தெரியுமா? நான் அதிக நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க அவர் இருதயத்துக்குள் இருக்கிறத உன் இருதயத்துக்குள்ள டிரான்ஸ்மிட் பண்ணுவார்.
அது என்ன தெரியுமா? எருசலேமுக்காக செய்ய வேண்டியது இன்னது என்பதை தேவன் என் மனதில் வைப்பதற்கு பெயர்தான் தரிசனம். நாம் பார்க்கிற காட்சி அல்ல, அது சொப்பனமா இருக்கலாம். ஆனா இந்த தரிசனம் என்ன தெரியுமா? என் மனசுல ஏதோ ஒன்ன செய்யணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார்னா அதுக்கு பெயர் தரிசனம். அந்த தரிசனம் உனக்கு மட்டுமில்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ விதைக்கணும். யாருக்குள்ள விதைக்கணும்? எல்லாருக்குள்ள விதைக்கணும். இன்றைக்கு அநேகர் களைகளை விதைக்கிறார்கள். களையை விதைக்க அல்ல கர்த்தர் உன்னை ஏற்படுத்தினது. உன்னை அழைத்ததும், உன்னை அபிஷேகித்ததும், ஆமென், உன்னை நிற்க பண்ணினதும், உனக்கு சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க இந்த நன்மைகளை உன் கையில கொடுத்தது. கசப்பை விதைக்க அல்ல, களையை விதைக்க அல்ல. உனக்குள் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தின் வேலையை குறித்த ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதை விதைக்க வேண்டும், அதை விதைக்க வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட விதையை உன் கரத்தில் தந்திருக்கிறார். அந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். ஆமென், ஆமென். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது தீர்க்கனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. ஆமென், வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்குப்பா தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு? எதுக்கு தரிசனம்? எதுக்கு தரிசனம்? குறித்த காலத்துக்கு. There is a time period for your vision. எல்லாரும் சொல்றது மாதிரி அற்பமா என்றது மாதிரி உன் தரிசனம் இருக்காது. உன மனசுல ஒரு விதை, தரிசனம் என்கிற விதையை கர்த்தர் வச்சிருக்கிறார்னா அந்த விதையை ஃபர்ஸ்ட் நீ நம்பணும். அந்த விதையை நீ கனப்படுத்தணும். எனக்கு தெய்வம் தந்திருக்கிற தரிசனத்தை நான் எழுதி எழுதி பார்ப்பேன் அடிக்கடி. ஆமா, என் கண்ணு முன்னால் நான் வைப்பேன். அதை நான் கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி பார்ப்பேன். என் மனசுல அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் என் தரிசனத்தை கனப்படுத்தணும். யாரையாவது பார்த்து பேசும்போது நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை தந்திருக்கிறார்னு. நான் இதுவரைக்கும் பார்த்திருக்கேன், யாருக்கிட்ட எல்லாம் நான் பேசியிருக்கணும். அப்படி அந்த தரிசனத்தை சொல்லும் போதே அங்க ஒரு அக்கினி மூலம், அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு அக்கினி பற்றி எரிவதை பார்த்திருக்கேன். பெரிய பெரிய தேவ மனிதர்களிடத்துல, பிரபல்யமானவர்களிடத்துல பேசும்போதும் நான் தைரியமா சொல்லுவேன், I have a vision to do. எனக்கு தரிசனம் இருக்கு, இத தரிசனமா தந்திருக்கிறார். ஆமென். அது சொல்லும் போதே அந்த இடத்துல ஒரு அனாயிண்டிங் வெளிப்படும். அபிஷேகம், அக்கினி. அதான் விதை. அது எதுக்கு? இவன் சும்மா சொல்லிட்டு தெரியுமான்ல, இது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்ட தரிசனம். முடிவிலே அது விளங்கும். நான் அவசரப்படல. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நீ பூமியின் கடையாந்தரம் வரை செல்லணும். ஆமா, அடிக்கடி நான் வேர்ல்டு மேப் எல்லாம் எடுத்து பார்ப்பேன். அடிக்கடி எல்லா கண்டங்களையும் தனித்தனியா மேப்பை எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு அதுக்கு மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன், அதை எழுதுவேன். ஆமா, இந்த ஆமென். ஒருவேளை ஆண்டவரே இங்க போகிறதுக்கு முன்னால உங்க வருகை வந்துட்டா நான் இங்க இருந்து இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பேன். தரிசனம் பெற்றவனால சும்மா இருக்க முடியாது. தரிசனம் பெற்றவனால உலக பிரகாரமான வழக்குகளை ஆமென் எதிர்கொள்ள முடியாது. தரிசனம் பெற்றவனால மாம்சமா போராட முடியாது. உலக ஆமென் தரிசனம் பெற்றவனால் ஓய்ந்திருக்கவே முடியாது. தரிசனம் என்பது ஆறாத புண்ணாக ஆமென் இருதயத்தில் அது உறுத்திக்கிட்டே இருக்கிறதற்கு பேர் தான் தரிசனம். தெய்வஜனமே, உனக்கு தரிசனம் இருக்கும்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒரு சீடு, அது ஒரு விதையா உனக்கு தர்றேன். அந்த விதைய, அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த தரிசனத்துக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு, எதிர்காலம் இருக்கு. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, வெயிட் பண்ணு. இன்னைக்கு தரிசனத்தை பெற்றுட்டு நாளைக்கு நடக்கணும்னு நினைக்காத. there is a time. அது நிறைவேறுகிற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
be still and know that I am the Lord your God. அமர்ந்திருந்து பார். நிறைவேறும் தரிசனம். தரிசனத்தை தைரியமா சொல்லி பழகு. தரிசனத்தை கார் வாங்குறதில்ல தரிசனம். அடுத்த வருஷத்துக்குள்ள நான் ஒரு வீடு கட்டினேன், அதில்ல தரிசனம். தரிசனம் என்பது தெய்வத்திற்காய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் என் மனதில் வைப்பதுதான் தரிசனம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்கல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். அதனால பலர் பொறாமப்படலாம். ஆனா தரிசனத்தை எவன் முக்கியத்துவப்படுத்துறானோ அவன் தரிசனத்துல ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் தரிசனத்துல ஓடிக்கிட்டே இருப்பான். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதே இல்லை. சில நேரத்தில் கைவிடப்படுதல் வரும், தனிமை வரும், எதிர்ப்பு வரும். சில நேரத்தில் இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு தோணும், இதனால எனக்கு என்ன லாபம்னு தோணும். ஹல்லேலூயா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. தரிசனம் தந்தவர் தாங்கியே மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் நன்மையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை. இந்த பாட்டெல்லாம் தரிசனம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் பாட முடியும். இயேசு மறவா உன்னை இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கின இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே தாங்கியே நடத்திட. ஓஹோ தரிசனம் எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை. இயேசுவே எலியாவின் தேவன். பெற்றுக்கொள்ள அந்த கிருபையை. எலியாவின் அடங்கி இருக்க முடியாது தரிசனம் உள்ளவனா. என்னை எலியாவின் தேவன் என்னை அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் என்னை அழைத்தாரே. அழைத்தவர் மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை. மனிதனின் நிலை மாறினாலும் மகிமையின் மகிமையின் தேவன் உன்னை. மகிமையின் தேவன் உன்னை. தரிசனம் நிறைவேறும். குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தை விதையாக தருகிறார்.